friends, welcome back to our channel Sandhya's Lifestyle Vlogs. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது என்னோட பர்த்டே மந்த் அப்படின்றதுனால I just want to gift myself which எனக்கு வந்து எது வேணும், நான் எது ஆசைப்படுறேன், எனக்கு இது வந்து ரொம்ப நாளாக நான் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருப்பேன் which is also needed as of now. அந்த மாதிரியான இருக்க விஷயங்கள் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ தட் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த வகையில் இது வந்து பார்ட் 3 வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஒரு கண்டினியூஷன் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நைக்காலேருந்தும் பர்பிள்லேருந்தும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு இப்போ தான் டெலிவர் ஆகிருந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நைக்காலேருந்து என்ன டெலிவரி ஆகிருந்ததுன்னு பார்க்கலாம். அது வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் தான் விச் ஐ காட். ஸோ இதுக்குள்ளே எடுத்தால் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இது சும்மா பேப்பர்ஸ் அந்த சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதுதான் இருக்குது. இதில் வந்து இப்போ ஆக்சுவலாக 2 ப்ராடக்ட் தாங்க வந்திருக்கு. ஆனால் எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன், நைக்கா பர்பிள் இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் தேங்க் காட் அவங்க வந்து ரொம்ப சேஃபாக கொடுக்குறதுனால தான் நம்மளுக்கும் அது சேஃபாக வந்து ரீச் ஆகுது. நம்மளாலையும் வந்து ஒரு நம்பி நம்மளோட காசை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்க முடியுது. ஸோ இட்ஸ் நாட் சம்திங் அபவுட் லைக் ஓகே 10 ரூபா தானே 20 ரூபா தானே அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் நம்ம மோர் தென் 1000 rupees அப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஈவன் தான் அது ஒரு 100 to 100 அப்படி தான் இருந்தாலுமே அதுவும் ஒரு காசு தானே, அதுக்கும் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் ஈவன் அ சிம்பிள் பெனி ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த வகையில் 2 ப்ராடக்ட் வந்திருக்கு. சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா இது 2மே நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு லிப் ஆயில் கிளாஸ், அதாவது என்கிட்ட வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ஆக்சுவலாக போட பிடிக்கும். ஆனால் அதில் என்ன பிடிக்காது அப்படின்னா அது ஒரு மாதிரி லிப்ஸை ட்ரை ஆக்கி விட்டுரும், அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் சில லிப் கிளாஸஸ்லாமும் வச்சுருக்கேன். பட் தென் அதில் வந்து ஒரு சிலது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஒரு சிலது வந்து ஓகே எனக்கு இன்னொன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. இது வந்து எக்ஸாக்டாக நீடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. பட் தென் இருந்தாலும் இந்த ஷேடு டிண்டடோட ஒன்று இருந்தால் லிப் கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் லைக் என்ன சொல்கிறது, இண்டிபெண்ட்டாகவும் இதை போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் ஆன் டாப் ஆஃப் இட் சம் மேட் லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை இட் அவுட். அதனால் இதை வாங்கினேன். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் ரூபி ஆர்கானிக்ஸ். அதோட டிண்டட் லிப் ஆயில் கிளாஸ், அதோட மினி தாங்க வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதில் வாங்குகிறேன் இந்த பிராண்டில். ஸோ அதனால் ட்ரை பண்ணுறதுக்காக மினி வாங்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இதோட காஸ்ட்டே வந்து 299 போட்டிருக்கு. சம் ஆஃபரில் தாங்க நான் வாங்கினேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரில. அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டு இது என்ன டின்ட்டு நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் கையில் சும்மா ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் வீடியோவுக்கு கரெக்டாக காட்டணும் இல்லையா. ஸோ அதனால் இதோ இப்படி தான் இருக்கு, ரொம்ப மினி தான் இது. என்னோட ஜூடியோ லிப்ஸ்டிக் இதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலாக அதே சைஸ் தான், அதே மினி சைஸ் தான். இது வந்து டாஃபின்ற ஷேடு, எஸ் டாஃபி ஷேடு. நான் இதை வாங்கினதுக்கு ரீசனே இந்த ஜூடியோ லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதோட ஷேட் வந்து எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கும். அதையும் நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் பண்ணுவேன். பட் தென் இருந்தாலுமே எனக்கு அது பிடிக்கும். அதுக்கு மேலே அது வந்து ட்ரை ஆக்கி விட்டுரும். ஸோ அதுக்கு மேலே எனக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணினா நான் ஆல்ரெடி வேறு ஒன்று வாங்கியிருந்தேன். அது எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு ஞாபகம் இல்லை. பட் நான் ஒன்று வாங்கியிருந்தேன், அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ஸோ இது வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? தெரியுதா? இது வந்து லைக் என்ன சொல்கிறது, நல்லா ஒரு மாதிரி கிளாஸாகவும் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிண்டட் இருக்கனால நம்ம இது இண்டிபெண்ட்டாகவும் போடலாம்னு நினைக்கிறேன். நான் எப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரில, இப்போயே ரொம்ப பேச விரும்பலை. பட் தென் இதுக்கு ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ பட்ஜெட் ரேஞ்ச்லேயும் இருந்துச்சுன்றனால நான் இதை கொஞ்சம் வாங்கினேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்ற ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நீங்களும் லிப் கிளாஸ் வாங்கணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கா, வாங்கலாமா, வர்த்தா அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஐ மீன் நான் சொல்கிறது வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க. ப்ரீமியம் பிராண்ட்லலாம் வாங்கணுன்னா எனக்கு பர்சனலாக நான் யூஸ் பண்ணி இது கிடையாது. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்ரேஸ் இருக்கிறது அப்படின்னா கே பியூட்டியோட ஒரு லிப் டின்ட்டு நான் பார்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பாபி ப்ரௌனோட லிப் டின்ட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்கும்னு நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன். அதனால் இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்டே ஓகேனா அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பட்ஜெட் செக்மெண்ட்டில் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ செகண்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு இந்த கலரே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி சூப்பராக மைல்டான ஒரு பிங்க்கு, லைக் பிங்க்னா பேபி பிங்க்கு. பேக்கேஜிங் எனக்கு வேற லெவல் அப்படின்னு தான் சொல்ல. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் எர்த் ரிதமோட ஸ்கேல்ப் ஸ்க்ரப்பு AHAs அண்ட் பீட்டா-9 இருக்குது. ஸோ இது நான் வந்து எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து விஷன்னு சொல்ல முடியாது, இது ஆக்சுவலாக நீடு தான் எனக்கு. ஆனால் விஷ்லேயும் செய்கிறோம் அந்த மாதிரி. எனக்கு என்னென்னா சம்டைம்ஸ் ட்ரை ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் இச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஆயில் வச்சுருவேன், கொஞ்சம் போயிடும், அதெல்லாம் ஓகே தான். பட் தென் இருந்தாலும் இப்போ நம்ம ஃபேஸ்க்கோ இல்லை பாடிக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணி அதை எக்ஸ்போலியேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி எனக்கு ஸ்கேல்ப்புக்கும் பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டெட் செல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் ஒன்று. இன்னொன்று ஒரு மாதிரி ஃப்ளேக்கி ஆகும்ல ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா, அது டேண்ட்ரஃப் இது மாதிரிலாம் வராமையும் இருக்கும். தேங்க் காட் டச்வுட் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் இல்லை, பட் தென் அது வராமையும் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கேல்ப்பையும் நம்ம ஹைஜீனிக்காக பார்த்துக்கணும் அப்படின்றனால வாஸ் லைக் ஓகே ஸ்கேல்ப்புக்கு ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி பார்க்கும்போது என்னோட க்ரைட்டீரியா வந்து பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கணும், நல்லா ஐ மீன் லைக் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கணும், சும்மா எதையோ ஒன்றத்தை போடக்கூடாது, அதில் பெருசாக கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்படி பார்த்து செலக்ட் பண்ண பிராண்டு தான் இது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்றலாம் சொல்கிறேன். இது ப்ரைஸ் வந்து 399 போட்டிருக்கு. பட் தென் எவ்வளோன்னு தெரில, 200 கிராம் பேக்கேஜிங். இது வந்து ஐ டோன்ட் ஹாவ் அன் ஐடியா அபவுட் எப்படி இருக்கும், இது செம்மையாக இருக்குமா சுமாராக இருக்குமா மொக்கையாக இருக்குமா எதுவுமே தெரியாதுங்க. பட் பார்த்த ரிவ்யூ வரைக்கும் இது சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஐ ஜஸ்ட் ஒன் ட்ரை இட் அவுட். ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போக்கி. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் கமெண்ட்லேயும் அதோட லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட் நிஜமாகவே ஒர்த்தா இல்லையான்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ரிவ்யூ கொடுக்குறேன். எனக்கு எப்படி இருந்துச்சு, இது நிஜமாவே சூப்பராக இருக்கா, நான் இதை பர்ச்சேஸ் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி ரிவ்யூ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு போய் வாங்குனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் காசை நிஜமாவே சூப்பர் ஒர்த் வாங்கணும் தேவை அப்படின்னா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், மற்றபடி வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்காக தான். இப்போ வாங்க அடுத்து என்னென்ன வாங்கியிருக்கேன்றதெல்லாம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து இன்னொரு வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஆனால் என்ன வேறு காஸ்டியூமில் இருக்கீங்களே சந்தியா அப்படின்னா ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்றத சொல்கிறேன். நான் அந்த வீடியோவில் ஷூட் பண்ணப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட்ஸ்லாம் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால நான் வந்து சரி ஓகே இதை ஃபஸ்ட்டு இப்போ ஷூட் பண்ணிடுவோம், ஏன்னா அது யூஸ் பண்ண முடியாதுல்ல இல்லைன்னா, அதனால வந்து ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ஷூட்டட் தட் வீடியோ. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தட் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இதை வந்து நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு இது ஒரு இந்த மாதிரி சும்மா ஒரு இதில் வந்து ஓகே இதெல்லாம் ஷூட் பண்ணணும் அப்படின்னு எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதில் வந்து நான் நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணதும் இருக்கும் அண்ட் ஒரு சில விஷயங்கள் நான் ஜூடியோக்கு டேரெக்டாக போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த விஷயங்களும் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே என்னென்னன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூடியோலேருந்து வாங்கினதை காமிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை. ஆனால் வந்து சரி ஓகே ஒவ்வொரு வாட்டியும் பார்ப்பேன், அதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து என் பர்த்டேக்காக நான் கொடுத்துக்கிற கிஃப்ட் அப்படின்றனால சரி ஓகே வாங்கிடலாம், இதில் வந்து செகண்ட் ஒப்பீனியனே வேண்டாம் அப்படின்ட்டு ஜூடியோவிலேருந்து ஐ ட்ரைட் திஸ் ட்ரை ஷாம்பு இன்ஸ்டன்ட் ரெஃப்ரெஷ் அண்ட் வால்யூம் பூஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப ஈகராக இருக்குது இதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை நான் தனியாக வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஆக்சுவலாக ட்ரை ஷாம்புவை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக எதுவுமே இல்லைங்க.
ஏன்னா எனக்குமே இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி எந்த ஷூட் அந்த மாதிரி எதுலேயுமே வந்து நான் ட்ரை ஷாம்பு என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன்னே வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லை. அதனால இதை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கும் இதுவும் இல்லை. நீங்கள் யாராவது ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அதில் ஏதாவது வந்து இது மாதிரிலாம் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆயிரும், இல்லை இது இப்படி யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபீட்பேக்ஸு இல்லை வந்துட்டு சஜஷன்ஸ் டிப்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் யூஸாக இருக்கும் அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் பார்க்குற மற்ற வியூவர்ஸ்க்கும் இது யூஸாக இருக்கும். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் வந்து இதுவுமே வந்து ரொம்ப நாள் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க, ஆனால் வாங்காமே வச்சுருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து சரி ஓகே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது, 49 இது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு டவுன் டு சில் லிப் மாஸ்க்கு இது வந்து ஜூடியோலேருந்து வாங்கியிருந்தேன். 10 லிப் மாஸ்க் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. இதுவுமே வந்து பெருசாக ரொம்ப இதில் வந்து எனக்கு சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லைங்க. நான் வந்து ஆல்ரெடி ஸ்விஸ் பியூட்டியோட அண்டர் ஐ பேச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி கூலிங்காக சூப்பராக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதுதான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணேன் அண்டர் ஐ பேட்ச். ஸோ அப்போ அது யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு லிப் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன் சார். ஸோ இதை பார்த்தோன்னே வந்து சரி எடு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டேன். இது வந்து என்ன சொல்கிறது, 49 rupees. இது சூப்பராக இருக்குமான்லாம் தெரியாது. இதில் எனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நான் வேறு ஏதாவது செம்மையாக இருக்க பிராண்டு அது மாதிரி ஏதாவது ரிவ்யூ பார்த்துட்டு அதுலேயும் ஒன்று ட்ரை பண்ணணுன்ட்டு இருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவுமே என்னோட வெரி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸு. 49 rupeesக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, அதுவும் 10 பீஸு. ஸோ அதனால ஒர்த்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜூடியோட இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதையும் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிராண்டில் லிப் மாஸ்க் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது இது வந்து ஒரு மிஸ்டேக்கன் பர்ச்சேஸ்ன்னு தான் வச்சுக்கோங்களேன். பார்த்தோன்னே எடுத்துட்டேன், ஆனால் வந்து அதுக்கப்புறம் தோணுச்சு இது எதுக்கு நம்ம எடுத்தோம் நம்மள்கிட்ட இருக்கே அப்படின்ட்டு. இது என்னன்னா ஜூடியோவோட அண்டர் ஐ பேச்சஸ் தான். இதில் வந்து உள்ள 10 pair ஆஃப் பேச்சஸ் இருக்கும். அதாவது 10 into 2 பேச்சஸ்ன்னு போட்டிருக்காங்க, which means 20 பேச்சஸ் இருக்கும். இதுவும் 49 தான். டவுன் டு சில் அண்டர் ஐ பேட்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். இதை பார்த்தோன்னே எடுத்துட்டேன், ஆனால் இது ஒரு இம்பல்ஸ் பை தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஐ பேட்ச் இருக்குது. ஸோ இந்த ஐ பேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் நிறையலாம் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே ரொம்ப நிறைய இருக்கும். அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம வாங்குறதுலாம் சொல்கிறேன், அதுக்குள்ளேயே நிறைய இருக்கும் அப்படின்றனால அது நம்ம காலி பண்ணுறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிரும். ஸோ ஒன்று முடிச்சோன்னா ஒன்று வாங்குறது சஜஸ்டபிள் என்னை பொறுத்த வரைக்கும். பட் தென் நான் வந்து இதை பார்த்தோன்னு வாங்கிட்டேன். ஏன்ன மாதிரி நீங்களும் இருக்காங்க. இதுவும் அகைன் 49 rupees தான் போட்டுருது. ஸோ அதனால ட்ரை பண்ணலாம்னு வாங்கினேன். இதுலேயும் சரி அந்த லிப் மாஸ்க் சொன்னல, ஸோ இதுலேயும் சரி நான் ஃபீல் பண்ண ட்ராபேக் என்ன அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. தோ இட் இஸ் ஜிப்லாக், எந்த அளவுக்கு அது ஜிப்லாக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணும் போது நிஜமாவே இந்த ஜிப்லாக் வந்து இதுக்குள்ளே சீரம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ஆஃப்டர் ஓப்பன் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணும்போது இது லீக் ஆகாமல் அந்த மாதிரிலாம் இருக்கான்றதை நான் வந்து சொல்கிறேன். எனக்கு அது மட்டும் தான் இருக்குது. லீக் ப்ரூஃபாக இருந்துச்சுன்னா சூப்பர் தான் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும். அப்படி லீக் ப்ரூஃபாக இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக ஏதாவது பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் வந்து நைக்கால இல்லை பர்பிள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணது தான். ஜூடியோவில் வாங்கினது முடிஞ்சிருச்சு. இப்போ ஆக்சுவலாக எப்படி வேர்க்குது பாருங்க, எனக்கு தெரியவே இல்லை இந்த சம்மரை எப்படி தான் ஓட்ட போகிறோமோ. நீங்களாம் இந்த சம்மரை எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றதே கீழே கமெண்ட்டில் சாப்பிடுங்க. ரொம்ப 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 சூரியன் வந்து கடும் கோவத்தில் அவரோட ஃபுல் சக்தியில் இருக்கிறவங்க என்னவோ தெரில, அந்த அளவுக்கு இருக்குது. ஹவ் யூ கைஸ் ஆர் மேனேஜிங் அப்படின்றத சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் வந்து என்ன டிப்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சும்மா ஃபேஸில் தண்ணி போடுவேன், இந்த மாதிரிலாம் வச்சுட்ருப்பேன். அப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படி இருந்தோம். ஆனால் வந்து செம்ம கடுப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்ற வியூவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து LA 18ஓட ஐ ட்ராமா போல்ட் பிளாக் லாஸ்ட் ஆல் டே ஸ்மச் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு இந்த பிராண்டில் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. பேசிக்காக நான் வந்து வாட்டர் ப்ரூஃபே ஐலைனர் வாங்க மாட்டேன். லைக் காஜல் அதெல்லாம், சாரி ஐலைனர்னு சொல்லிட்டேன், காஜல் இது. பேசிக்காக நான் வாட்டர் ப்ரூஃப் காஜல் வாங்கவே மாட்டேன் இதுக்கு முன்னாடி. பட் ஆனால் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுனால இதை எடுத்துருக்கேன். இது நான் எங்கேருந்து எடுத்தேன்? இதுவும் ஜூடியோவில் தான் எடுத்தேனா? இல்லை, ஐ திங்க் இது இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இல்லைனா நைக்கா பர்பிளாக இருக்கும்,
தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க, அதுலேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து L18 ஆல்ரெடி நான் வந்து லிப் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. அதே மாதிரி இது பார்த்தோன்னா சரி ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றது சொல்லுங்கள். உங்களுக்கு காஜலை பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்டோட காஜல் ரொம்ப ஃபேவரட் அப்படின்றதே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் நான் அதை ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா ஐ லவ் டு ட்ரை நியூ பிராண்ட்ஸ். அதனால திஸ் ஒன் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் விச் ஐ பாட். ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னா ஓகே வாதி ஹெர்பல்ஸோட நெயில் அண்ட் கியூட்டிக்கல் ஆயில் தான் வாங்கினேன். இது வந்து எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க, நெயில் வந்து பைட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பெருசாக நெயிலே வளர்ந்துருக்காது எனக்கு. அது என்னன்னா நான் ஒரு மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுறேன் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்றப்ப அப்படியே நெயில் கடிச்சு அந்த மாதிரி இது பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து நெயில் க்ரோ பண்ணணும் அப்படின்றப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு எதை சர்ச் பண்ண போனேன் அப்படின்னா நெயிலில் ஏதோ ஒரு எனாமல் கோட்டட் மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னா நம்ம நெயில் பைட் பண்ண மாட்டோம்ல. அப்படி பண்ணாதப்ப வந்து அது ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துச்சுன்னா வாய்க்கிட்ட கொண்டு போக மாட்டோம் அப்படின்றதுக்காக தான். இன்னொன்று நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டே பண்ணலாமேன்னு சொல்லிட்டீங்க. நான் மோஸ்ட்லி நெயில் பாலிஷ் போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்னா நான் இந்த மாதிரி ஹேபிட் இருக்கனால. சப்போஸ் அது தெரியாமல் நம்ம வாய்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத கெமிக்கல் தானே உள்ளே போகுன்றதுனால. பட் இந்த நெயில் பைட்டிங் ஹேபிட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெயில் க்ரோ பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். லெட்ஸ் see ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி நெயில் கேருக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அது சூப்பராக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஏன்னா வந்து மைபி எனக்கு வந்து அது ரொம்ப நான் க்யூரியஸாக இருக்கேன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா NYBay மேட் ஸ்கை லைனர், அதாவது எஸ்கே ஐலைனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் ஸ்கை லைனர் அப்படின்னு படிக்கிறேன். இது வந்து கைண்ட் ஆஃப் ஐலைனர் தான் இது. ஸோ என்னோட ஆல்ரெடி வச்சுருந்த ஐலைனர் வந்து ஆல்மோஸ்ட் காலி. இன்னொரு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ போட முடியும். அண்ட் ஆல்சோ நான் வந்து ப்ளூ ஐலைனர் தான் வச்சுருக்கேன் விச் ஐ கேன் நாட் வேர் இட் ஃபார் ஆல் த அவுட்ஃபிட்ஸ் அப்படின்றனால இப்போ கூட நான் ப்ளூ தான் போட்டிருக்கேன். பட் அதை வந்து நான் எல்லா அவுட்ஃபிட்ஸோடையும் பேர் பண்ண முடியாதுன்றனால ஐ வாண்ட் சம்திங் லைக் பிளாக்ல எனக்கு இன்னொன்று வேணும். அதனால நான் வந்து NYBayயோட ஸ்கைலைனர் வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம்னு நினச்சி வாங்கியிருக்கேன். இது வந்து மேட் ஃபினிஷ் தான். அகைன் இதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ். இந்த பிராண்டில் ஐலைனர் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் அது வாங்கினேன். அண்ட் ஆல்சோ வந்து அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருந்தது. நான் சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா நான் யூஸ் பண்ணாத பிராண்டாக இருக்கணும் அப்படின்றதுல தான் நான் சர்ச் பண்ணேன். ஸோ தட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ல எந்தெந்த பிராண்ட்லலாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதனால வந்து ஐ தாட் ஆஃப் டூயிங் இட். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கிறாலும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் வந்து அண்டர் ரேட்டட் பிராண்ட்லேருந்து 25% AHA ப்ளஸ் 2% BHA ப்ளஸ் 5% PHA பீலிங் சொல்யூஷன். இது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ தட் ஐ வாண்ட் டு கிவ் அ ட்ரை அப்படின்றனால நான் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பவர்டு வித் ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்னு போட்டிருக்கு. எக்ஸ்ஃபோலியேட் ஸ்கின் இன் டெப்த், இம்ப்ரூவ் ஸ்கின் டெக்ஸ்சர் அப்படின்னு போட்டிருக்கு. லெட் see how it is. இது வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ரேஞ்சில் தான் இருந்தது. பட் ஆனால் இந்த AHA சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஒரு க்யூரியஸ் தாங்க. நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாங்க அப்படின்றப்ப நம்மளுக்கும் ஒரு க்யூரியஸாக இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு க்யூரியஸாக இருந்து நான் வாங்கின ப்ராடக்ட் தான் இது. நீங்கள் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் இல்லை, இப்போ காட்டுற எல்லா ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஆல்சோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நான் வாங்கி யூஸ் பண்ணி அது நிஜமாவே எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் ஓகே நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மட்டும் உங்கள் காசு செலவு பண்ணி வாங்கினா போதும் இல்லையா. ஃப்ரீயாகவே ஒரு ப்ராடக்ட் நிஜமாவே எப்படி இருக்குது, சுத்தமாக வளர்த்தே இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருந்த இடத்துலேருந்தே தேவைப்படுற டைமுக்கு. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா அகெயின் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஓவராக வந்து பில்டப் இந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. லிட்ரலி அம்மாவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ப்ராடக்ட் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தாங்க இது.
ஆக்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டரு செம்மையாக ஹேர் க்ரோ ஆகும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால இது வாங்கணும்னு வாங்கினேன். அண்ட் ஆல்சோ நான் இது இப்படி வாங்காமல் இது வந்து 100 ml பாட்டில் வித் அந்த ஸ்ப்ரேயோட வரும். சரி அப்படி வாங்குறதோட கூடவே சேர்த்து இன்னொரு ஒரு 305 ml வந்து ரீஃபில்லிங்க்கு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இதையும் சேர்த்து வாங்கிட்டேன். ஏன் செஞ்சா நீங்கள் டெஸ்ட் தானே பண்ண போறீங்க இப்பேவா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி எந்த விஷயமுமே வந்து ஒரே ஒரு 100 ml இது மிஞ்சி போனால் எத்தனை நாள் வரும் என்னோட கெஸ் படி நானும் அம்மாவும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-15 days வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால ரீஃபில்லபிள் பாட்டிலாக வாங்கினேன். இதையே நிறைய வாங்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம். எம்ஆர்பி வந்து 225 போட்டிருக்கு ஃபார் 100 ml. அதே இந்த ரீஃபில்லபிள் பாட்டில் வந்து 305 ml 499 போட்டிருக்கு. கரெக்டு தான். இல்லை இது கொஞ்சம் லாபம் தான். அதனால தான் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா இது திருப்பி நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் போதும் இல்லையா அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இதுக்கு கொடுத்த ஹைப் வந்து ஒர்த் தானா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். இல்லை சந்தியா எனக்கு வந்து இது நிஜமாவே ஒர்க் ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு நிஜமாவே ஒர்த்தா இல்லையா வாங்கலாமா வேணாமான்ற ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்குறேன். பிகாஸ் இது நான் பர்ச்சேஸ் பண்ணது ரிவ்யூக்காக சென்ட் பண்ண ப்ராடக்ட்லாம் கிடையாது. ஸோ தட் எந்த யாருமே எக்ஸ்டர்னல் இது இருக்காது. இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க இதை சொல்லாதீங்க அப்படின்லாம். ஜென்ரலி ப்ரொமோஷன்னா எல்லாருக்கும் இருக்க டவுட் அதுதாங்க. ஸோ பிராண்ட் வந்து எதை அப்ரூவ் பண்ணுறாங்களோ அதை தானே சொல்லுவாங்க அப்படின்ற இதுதான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம காசே போட்டு வாங்குறோம் அப்படின்றனால நம்மளோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் சுத்தமாக வேஸ்ட்டுங்க அப்படின்னா கூட நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த நம்பிக்கையில் இதை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, அடுத்த ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப வைரலான ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். எனக்கு எப்படின்னா யூடியூபையோ இல்லை இன்ஸ்டாகிராமையோ ஓப்பன் பண்ணால் எல்லா யூடியூபர்ஸும் லிட்ரலி எல்லா யூடியூபர்ஸும் இந்த ப்ராடக்ட்காக ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது என்ன அப்படின்னா டவுன்டாக்கோட 5% glycolic acid brightens skin and treats discoloration அப்படின்னு போட்டிருக்கேன். அண்டர் ஆர்ம் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். அதாவது நெக் ஏரியாவோ அண்டர் ஆர்மோ இல்லை எல்போவோ இல்லை முட்டியோ ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு டார்க்னஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டார்க்னஸ் எல்லாம் போயிடும், உங்களோட நேச்சுரல் ஸ்கின் கலர் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லி வந்து செம்மையாக ப்ரொமோட் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த ஹைப்பை வந்து நிச்சயமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி ஒர்த்தா இல்லையான்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஐ பாட் திஸ். இது வந்து ஆக்சுவலி 350 rupees ஃபார் எவ்வளோ எம்எல் இது ஒரு ஸ்ப்ரே தான். ஆக்சுவலி ஸ்ப்ரே டைப் தான். 100 ml வந்து 350 rupees. ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆகலை அப்படின்றதுலாம் ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலே இது கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடு தான். ரொம்ப அஃபோர்டபுள் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர். நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ற ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ வாங்கியிருக்க ஆல்மோஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் வந்து இதை வாங்கணும்னு நினச்சிருப்பேன். இல்லை வந்து என்னடா இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களே இது எப்படியாவது ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். ஆல்ரெடி நான் வாங்கினதே அப்படி எதுவுமே வாங்கலை. அதனால் நான் யூஸ் பண்ணிட்டு தான் என்னோட ரிவ்யூ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணவே முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காலி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் பர்த்டேக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் தான் சரி என் மைண்டில் ஃபர்ஸ்ட் வருது. இந்த ப்ராடக்ட் நான் எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டு. அண்ட் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப ஐயோ இது எனக்கு கிடச்சதுன்னா நான் செம்ம ஹாப்பி ஆகிடுவேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த நான் காட்டின ப்ராடக்ட்ஸில் இல்லை எது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எது உங்களோட ஃபேவரட் அப்படின்றது இல்லாமல் கீழே கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் ஒரு மாதிரி வர்ச்சுவலாக நம்ம ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. நீங்கள் நான் மட்டும் பேசிகிட்டு இருக்க மாதிரி அப்படி இல்லாமல் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் ஷேர் பண்ணுறது, அதுக்கு நான் என்னோடதை ஷேர் பண்ணுறது அப்படின்னு இருந்தால் மியூச்சுவலாக இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா கனெக்டடாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஃபீல் த சேம் அந்த மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ரொம்ப 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 ஹாப்பி உங்கள் வேல்யூபிள் டைம் ஷேர் பண்ணதுக்கு. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ அண்ட் ஐ ஹாவ் ஸோ மச் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொவைட் அ பெட்டர் கண்டென்ட், பெட்டர் அண்ட் பெட்டர் எவ்ரி டே அப்படின்றது ஐ டிக்ளேர் இட். ஸோ அதனால் இதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோ
வீடியோஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பட் அதுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். இட் மீன்ஸ் அ லாட்.